அனைவருக்கும் வணக்கம். நடராஜ நாவலின் நீதானே அந்த நிலா, எழுத்தும் குரலும். நான் உங்கள் அபிராமி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கோ, உங்கள் பிள்ளையாண்டான் ஜாதகம் ரொம்ப நன்னா இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்தில் கல்யாணம் நடக்க பிராப்தம் இருக்குது. ஷாத் அந்த தாமரப்பூவில் இருக்க மகாலட்சுமி உங்கள் வீட்டு மாட்டு பொண்ணாக வருவா என்று ஐயர் சொல்லி கொண்டிருப்பதை கேட்ட சாரதாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சாரதா தன் மகன் சூரியகுமாருக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார். சூரியகுமார் வளர்ந்து வரும் ஒரு இளம் தொழிலதிபர். ரியல் எஸ்டேட், டீ எஸ்டேட், கோல்டன் பிஸ்னஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனி என்று அவர் கால்பதிக்காத துறையே இல்லை எனலாம். அவனுடைய தந்தை மகேஸ்வரன் உருவாக்கிய தொழில் சாம்ராஜ்யத்தை பல்மடங்காகி பெருக்கியிருக்கிறான். சாரதா மகேஸ்வரன் தம்பதிக்கு சூரியகுமார் தவிர யாழினி என்றொரு மகள் இருக்கிறாள். யாழினி இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். சாரதா தன் மாமனார் முருகவேலுடன் மாமியார் மோகனாவுடன் ஒன்றாக வசித்து வருகிறார். ஐயருக்கு தகுந்த மரியாதையை அளித்து அவரை அனுப்பி வைத்து தன்னை கழைக்கப்பட்ட ஃபோன் காலை எடுத்த சாரதா ஃபோனில் இருந்த மகனிடம், சூர்யா என்னப்பா என்றார். நான் மூணார் வந்து 3 நாள் ஆச்சுமா, நீங்கள் இன்னும் கிளம்பவே இல்லையா என்று கேட்க, நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம்ப்பா, தாத்தா பாட்டி மட்டும் வரல என்று சொல்ல, ஏன் தாத்தா பாட்டி வரல என்று அவன் கேட்க, அடுத்த ட்ரிப்பு போகும்போது ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா, நான் அப்பா யாழ் நாளைக்கு வந்துடுறோம் என்று சாரதா சொல்ல, ஓகே என்று சொல்லி அவன் ஃபோன் வைக்க, மகனுக்கு திருமணம் ஆகிடும் என்று சந்தோஷத்தை கூற மாமனார் மாமியாரிடம் விரைந்தாள் சாரதா. சாரதாவின் தம்பி பிரசாந்தின் மகள் லேக்கா இருக்க, அவனோ மகனுக்கோ அப்படி ஒன்றும் அந்த பெண்ணின் மேல் ஈர்ப்பு இல்லை என்பதால் அதை பற்றி அவனிடம் கேட்கவில்லை. மறுநாள் சாரதா, மகேஸ்வரன், யாழினி மூவரும் மூணார் செல்ல ஃப்ளைட் பிடிக்கச் சென்றனர். ஃப்ளைட் 1 மணி நேரம் தாமதமாகி கிளம்பியது. ஃப்ளைட் லேட்டாகும் போதே சூர்யாவிடமிருந்து ஃபோன் வந்தது. அதை எடுக்க முடியாத நிலை. 8 மணி ஃப்ளைட் 9 மணிக்கு கிளம்பி 10:15 மணிக்கு சென்றடைந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து 11 மணிக்கு அவர்கள் சென்று சூர்யாவிற்கு ஃபோன் செய்தனர். அவன் மூணார் லேக் போட்டில் இருப்பதாகவும் சீக்கிரம் வருமாக சொன்னார்கள். இவர்களும் கிளம்பி செல்ல, அதற்குள் லேட்டானதால் போட்டை எடுக்குமாறு சூர்யா சொல்ல, அப்பொழுது வேகமாக லைஃப் ஜாக்கெட் அணிந்த ஒரு சிறு பெண் நில்லுங்கள் என்று சொல்லி வேகமாக போட்டில் ஏற, இது பிரைவேட் போட் என்று கார்ட் சொல்லியும் கேட்காமல் ஏற போட் கிளம்பியது. எங்க உங்கள் பாஸ் என்று அவள் கோபமாக உள்ளே வந்து, அந்த குரலை கேட்ட சூர்யா வேகமாக வந்து அவளை பார்க்க, அவள் மொழி நீலாமொழி. ஹலோ மிஸ்டர், நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய 15,000 ரூபாய் கொடுப்பீங்களா என்று கேட்க, அவள் யாரென்று யோசிக்க தேவையில்லை. ஓரளவு அவளை அறிந்த அவன் முகம்தான். அவள் தன் அருகில் இருந்த கார்டிடம், திஸ் இஸ் மை ஓன் போட், யார் அவனாலும் அனுமதிப்பீங்களா, அவளை தூக்கி வெளில போடுங்க என்று கூற, உடனே அவள், என்னை தொட்டுப்பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் என்று கார்டிடம் எச்சரிக்க, அவர்கள் பின்வாங்க, சூர்யா என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் முன்னேறி அப்படியே அவளை அலைக்காக தூக்கி ஏரியில் வீசினான். சார் என்று கார்ட்ஸ் கேட்க, லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கா, நிறைய போட் வந்துட்டுருக்கா, அதில் ஏறி போயிடுவா என்று சொல்ல, இங்கே நீரில் இப்போ விழுந்த மொழி, படுபாவி நல்லா இருப்பானா, இவனை இந்த தண்ணியில் தூக்கி போட்டுட்டானே, கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சாலும் இந்த ஏரி தண்ணியில் சமாளிக்க முடியாது இருக்கே, இந்த நீச்சல் போகாது, லைஃப் ஜாக்கெட் எவ்வளோ தூரம் காப்பாற்றுதுன்னு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டே சிறிது குடித்த நெறி துப்பி கொண்டிருந்தாள். ஏதாவது போட் வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தாள். பாவி, இவனால் தானே இவ்வளோ கஷ்டம், அவன் தானே கொடுக்கணும் பணம், அதுக்கு தானே வந்த என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதே ஒரு போட் வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து இரு கையை தூக்கி உதவி கேட்க, அந்த போட்டில் வந்து கொண்டிருந்தது சூர்யாவின் குடும்பம். அங்கே சாரதா யாரோ ஏரி நடுவில் இரு கையை தூக்கி கொண்டிருப்பதை பார்த்தாள். அருகே சில பூக்கள் பூத்திரை பார்த்து, இவளா யாரது அது என்று அருகே சென்று கொள்ளும்போது பார்க்க, அது ஒரு பெண், மிக அழகாக இருந்தாள். உடனே இவளுக்கு ஜோசியர் சொன்ன பொண்ணா இருப்பாளோ, அவள் திருப்பார்கடலில் மகாலட்சுமி போல இருப்பா. போட்டில் வேலை செய்பவர்களை சொல்லி அவளை காப்பாற்ற, அவளோ எதுவும் சொல்லாமல் போட்டில் வந்ததாகவும் தெரியாமல் விழுந்து விட்டதாகவும் கூற, அது பிரைவேட் போட் ஆனதால் மற்றொரு போட்டில் அவளை ஏற்றி அனுப்பி வைத்தனர். அவளுடைய அழகை பார்த்த சாரதா, மகாலட்சுமியை பார்த்துட்டேன், ஜோசியர் சொன்னது உண்மை அப்படின்னா திரும்பி எங்கிட்டே வருவா என்று நினைத்தாள். அந்த பெரிய பங்களாவை பார்த்தவள்,
பகல் வேலை, வாட்ச்மேன் இருக்கான், பயமில்லை என்று நினைத்தேன். எதுவாக இருந்தாலும் கையில் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிறது என்ற தைரியத்தில் வாட்ச்மேனிடம் ஐயா வர சொன்னார் என்று கூற, அவனோ இன்டர்காமில் ஓனரை கூப்பிடப் போனான். அதற்குள் இன்டர்காம் ஒலிக்க சிசிடிவியில் அவளை பார்த்த சாரதா, ஆம், அது சூரியகுமாரின் வீடு, அவளை அனுப்புமாறு கூறினாள். தன்னுடைய புடவை, சுடிதார் வைத்திருந்த பைகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு உள்ளே போனாள் மொழி. கார் பார்க்கிங் கடந்து உள்ளே செல்வதற்கு 2-3 நிமிடங்கள் ஆனது. வா மொழி, வா வா என்று வாய்மலர் அவளை வரவேற்றாள் சாரதா. ஆண்டி நீங்களா என்று சொல்லும் பொழுதே, வா மொழி, எப்படி இருக்க? 2 மாதம் முன்னாடி உன்னை பார்த்தது, அப்படியே இருக்க. என்ன பேக் நிறைய வச்சுருக்கேன் என்று கேட்க, ஆண்டி நான் சாரீ சுடிதார் சேல்ஸ் பண்ணுறேன், அதற்கு தான் இங்கே வந்தேன். ஓ அப்படியா என்று உள்ளே அவளை அழைத்துச் சென்றாள். அன்று கல்லூரி விடுமுறையானதால் வீட்டில் இருந்த மகள் யாழினியும் சாரதாவுடன் வந்த மொழியை பார்த்தாள். ஏய் நீங்கள் அந்த போட்டில், எஸ் ஞாபகம் வந்துடுச்சு, நீங்கள் நிலாமொழி ஏய் என்று சொல்ல, உடனே பாட்டி தாத்தா எல்லோரும் கூடிவிட எல்லோரும் அவளை நலம் விசாரித்தனர். பாட்டி புடவை சுடிதார் எல்லாவற்றையும் தான் வாங்கி கொள்கிறேன் என்று கூறினார். சாரதா, நீ மூணாறு தானே, இங்கே எப்படி என்று கேட்க, உடனே மொழி, அப்பாவுக்கு கடை வச்சுருந்தாரு, கரோனாவுக்கு அப்புறம் பிஸ்னஸ் ரொம்ப டல், பெரிய இழப்பு. அப்பாவோட ஃப்ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இங்கே சென்னையில் இருக்கார், நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோம். அப்பாவோட அம்மா பாட்டி தங்கச்சி இவங்க எல்லோரும் இருக்காங்க. அதனால் நான் ஏதாவது வேலை செய்யலான்னு தான் சாரி பிஸ்னஸ் சேல்ஸ் வந்தேன் என்று அவள் கூற, உனக்கு வேறு ஏதாவது வேலை தெரியுமா என்று பாட்டி கேட்க, எதற்கு இதெல்லாம் என்று யோசித்த அவள், அம்மாவுக்கு சமையல் செய்வேன், கூட ஹெல்ப் பண்ணுவேன், பிடெக் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் ட்ராப் அவுட், நான் சாரீ டிசைன் பண்ண தெரியும். அப்புறம் உடம்பு முடியாமல் இருக்க பாட்டியை பார்த்து நர்ஸ் வேலை செய்வேன், தங்கச்சிக்கு படிப்பு சொல்லி கொடுக்கும்போது டீச்சர் வேலை செய்வேன், இப்படி அவள் அடுக்கி கொண்டே போக, நிறுத்து, நான் ஒன்று கேட்டால் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் என்று பாட்டி கேட்க, என்ன பாட்டி என்று சொல்ல, எங்கள் வீட்லேயே ஒரு வேலை போட்டுத்தரேன் வாயேன் என்றாள். சாரதாவும் அதையே சொல்ல, அவள் என்ன சொல்ல என்று முழித்து கொண்டிருக்கும்போதே, நல்ல சம்பளம் தருவேன், பாட்டியை பார்த்து கொண்டு உனக்கு முடிந்தால் சமையல் வேலை, நியூட்ரிஷனாக இருக்கலாம், ட்ரெஸ் டிசைன் கூட பண்ணலாம், உனக்கு சம்மந்தனா நாளையிலேருந்து வந்துடு, உன் ஃபோன் நம்பரை கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டார். ஆண்டி, நான் அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அலோவ் பண்ணால் இங்கே வரேன், நாளைக்கு வரேன் என்று கூறிவிட்டு சென்றாள். வீட்டிற்கு வந்த அவள் தன்னுடைய அப்பா சுந்தரிடமும் அம்மா வசந்தியிடம் கூற, அம்மாவோ பெரிய இடம்னு சொல்லியிருக்க, ஏற்கனவே நமக்கு பண கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கஷ்டமும் இல்லை, வேறு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது என்று சொல்ல, அப்பா அமைதியாக இருக்க, இல்லைம்மா நம்ம வீடு மாதிரி தான் இருக்குது, அங்கே அம்மா பாட்டி தாத்தா தங்கச்சின்னு ஒரு பொண்ணு இருக்குமா என்று கூறி மேலும் சமாதானமாகதால், எல்லாம் நம்ம கடமை அடையணும்மா, தங்கச்சி ஸ்கூல் முடித்து காலேஜில் சேர்க்கணும், அதுவரை தான் 10 to 5 ஆஃபீஸ் போகிற மாதிரி தான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள். அப்போது வந்த பாட்டி தாத்தாவிடம் இதையே சொல்ல, பாட்டி வேண்டாம், நீ என் கூடவே இரு, நீ எப்போ வருவேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று கூற, இல்லை பாட்டி, ஒன்றை மாதிரியே ஒரு பாட்டி, அவங்கள பார்த்துக்கணும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுத்து சின்னதாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வேலை செஞ்சால் போதும் பாட்டி என்று கூற, சரி ஆனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று பாட்டி கூற, என் செல்ல பாட்டி என்று முத்தமிட்டாள். அங்கே புடவை சுடிதாருக்கு கொடுத்த பணத்தை அப்படியே அம்மாவிடம் கொடுத்தாள். எப்படி வளமாக வாழ்ந்த குடும்பம், டீ எஸ்டேட்டு பிஸ்னஸ் என்று வாழ்ந்து பிறகு நொடிச்சு கடை வச்சு, பிறகு அந்த கடையும் கரோனாவால் இழந்து இப்போ பொண்ணு சம்பாதிக்கிற பணத்தில் வாழணும்னு இருக்குது என்று அம்மா புலம்ப, மொழியோ, அம்மா சும்மா அழாதம்மா, நான் கடனை அடைக்கிற வரை தான் போவேன், கவலைப்படாத, சரி ஏதாவது செய் என்று போன அம்மா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு என்று கூற, சரிம்மா என்று கூறிவிட்டு நாளைக்கு போவதை பற்றி முடிவு செய்து கொண்டு, மூணாறில் தண்ணீரில் தள்ளிவிட்டவன் இங்கு தான் இருப்பான், அவனை பார்த்தால் அவனிடம் எப்படியாவது பணத்தை வாங்க வேண்டும் என்று மனதில் நினைத்து, சரி இதை விட்டுவிடலாம் என்று நினைத்தாலும், ஆனால் என்ன செய்ய, அப்பாவிற்கு கடன் ஏகத்துக்கு இருக்கே, இந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய பணத்தில் கராராக இருந்தால்தான் கடனை கொஞ்சமாவது அடைக்க முடியும் என்று யோசித்து கொண்டே தூங்கி போனாள். மறுநாள் எழுந்து அம்மா செய்த இட்லியை வேகமாக சாப்பிட்டு
அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா அப்படின்னு சொல்லி கொண்டு கிளம்பினாள் மொழி. ஈசிஆர் உள்ள வீடு என்பதால் பஸ் பிடித்து செல்வதற்கு 9 மணியை கடந்து விட்டது. வாட்ச்மேன் அவளை வரவேற்று உள்ளே அனுப்ப, உள்ளே அவளை வரவேற்ற சாரதா, மாமியார் வசுமதி, சாரதா மகள் யாழினியும் வரவேற்க, அப்பா, தாத்தா யாரும் அப்பொழுது இல்லை. உள்ளே வந்த மொழியை சோஃபாவில் அமர வைத்த சாரதா சர்வெண்ட்டிடம் சொல்லி ஜூஸ் கொண்டு வர சொல்லி அவளுக்கு கொடுத்து, வீட்டில் ஒத்துக்கொண்டார்களா என்று கேட்க, ஆமாம் ஆண்டி, அப்பா, அம்மா, பாட்டி ஓகே சொன்னார்கள் என்று கூற, பாட்டி வசுமதி, அம்மா இங்கே எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்காங்கம்மா, எல்லாரும் ஒன்றன்றாக வேலை செய்கிறான்னு பார்க்குறது தான் உன் வேலை, அதை செய்தால் போதும், மேலும் வேறு ஏதாவது வேலை தெரிந்தால் உன் விருப்பம் போல் செய்யலாம், சம்பளம் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல் இருக்கும்மா என்று கூற, மேலும் நீ எப்படி வீட்டில் இங்கே வந்த என்று கேட்க, பஸ்ஸில் பாட்டி என்று கூற, உனக்கு போக வர கார் அனுப்புகிறேன் வந்துடு என்று கூற, எதுக்கு இதெல்லாம் பாட்டி என்று இவள் கூற, பாட்டி சும்மா இரு என்றாள் சொன்னாள். யாழினி மொழியை அணைத்து கொண்டாள். மொழி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்று கூற, மொழியும் நீங்களும் தான் அழகாக இருக்கீங்க, என்ன நீங்கன்னு என்னை கூப்பிட வேண்டாம், ஒரே வயசாக தான் இருப்போம், என்னை யாழ் என்று நீங்கள் கூப்பிடலாம் என்று யாழினி சொல்ல, ஓகே யாழ் என்றாள் மொழி. மொழி, காலையில் ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டாள் ஆண்டி. ஆமாம் ஆண்டி என்று கூற, இம்மேப்பட்டு டிஃபன் லஞ்ச் எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுடு என்று கண்டிப்பாக கூறினாள். எங்கள் வீட்டில் தாத்தா, பாட்டி, நான், அங்கிள், முக்கியமாக என் பையன் சூர்யா இருக்கான், அப்புறம் என் மகள் யாழினி, என் தம்பி பொண்ணு லேக்கா அப்பப்போ வருவா. அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தனி ரூம் இருக்குது. முதல்ல வீட்டை சுற்றி பார்த்துட்டு எல்லா ரூம்லேயும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோமா, சமையல், கிளீனிங், கார்டன் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறது தான் வேலை என்று சொன்னான். சரி ஆண்டி, முதல்ல நான் கிச்சன்லேருந்து பார்க்குறேன் என்று சொல்லும் பொழுதே கூடவே சாரதாவும் வந்தாள். எல்லோரிடமும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறம்மா என்று சொல்லி கிச்சன் அடித்து சென்றாள். மிகப்பெரிய கிச்சன் அது. 4-5 பேர் ஒன்றாக சமைத்து கொண்டிருந்தனர். லக்ஷ்மி அக்கா என்று ஒரு குக்கை அழைத்தாள். இவங்க மொழி நம்ம வீட்டுக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க, இவங்க பிஏ மாதிரி எல்லா ஒர்க்கையும் வந்து பார்ப்பாங்க. அவளோ மொழியை பார்த்து ஆவென்று வாயை பிளந்தார். மொழியோ அவள் அருகே சென்று திறந்த வாய் இரவிரலாலும் மூடிவிட்டாள். அக்கா, நானும் உங்களை மாதிரி தான் வேலைக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி என்ன மெனுக்கா என்று கேட்க, சரி நீங்கள் செட் ஆகிடுவீங்க போல் இருக்கு லக்ஷ்மி, எல்லார்கிட்டேயும் மொழியை நீயே அறிமுகப்படுத்திடு, அவங்க எல்லார்கிட்டேயும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிவிடு, முக்கியமாக அவள் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி என்று சொல்லிவிட்டு போக அவள் செல்ல, பிறகு மொழியிடம் லக்ஷ்மி, அம்மா நீங்கள் அவங்களுக்கு சொந்தக்காரங்களா என்று கேட்க, இல்லை அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் அவ்வளோதான், அதே மாதிரி நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட் என்று கூற சமைப்பதை பார்த்தாள். எல்லோரிடம் லக்ஷ்மி அவளை அறிமுகப்படுத்த, அக்கா சமைச்ச உடனே என்னை கூப்பிடுங்க, டைனிங் டேபிளில் வந்து நான் செட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு மொழி செல்ல, மற்ற வேலை செய்பவர்களுக்கு அரசல் புரசலாக தெரிந்திருக்க எல்லோரும் அவளை மரியாதையாக பார்த்தனர். இவள் எல்லோரிடம் தன் பெயர் மொழியென்றே கூற அதே போல கூப்பிடச் சொன்னாள். பிறகு ஒவ்வொரு வேலையாக பார்த்தாள். பாட்டி தாத்தா ரூம், ஆன்டி அங்கிள் ரூம் என்று பார்த்து பிறகு யாழினின் ரூமை பார்த்தாள். யாழினி, நீ காலேஜ் போகலையா என்று கேட்க, காலேஜில் எல்லோரும் டூர் போயிருக்காங்க, நான் போகலை, அதனால் வீட்டில் இருக்கேன் என்றாள். ஏன் போகலை என்று கேட்க, அண்ணன் போக வேண்டான்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி செய்தார் என்று அவள் கேட்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்று கூற, அவர் எங்களை மல்டி மில்லியன் ஆக்கினதே அவர் தான், எங்கள் ஒருத்தர் மேலேயும் தனிப்பட்ட அக்கறை, அன்பு, அதை மாதிரி இருப்பார் அவர், அதனாலே நாங்கள் அவர் சொல்கிறத கேட்போம். அப்போ காசு கொடுத்து அன்பு காட்டி அடிமையாக வச்சுருக்காரா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சரி, எல்லாம் சரியாக இருக்கா? யாழினி ரூமை பார்த்துவிட்டு அடுத்த ரூமுக்கு சென்றாள். அது சூர்யாவின் அறை, மிகப்பெரிய அறை. அதற்குள் மிகப்பெரிய கட்டில், பால்கனி, சோஃபா செட், சிறிய டைனிங், அந்த ரூமே சிறிய மாளிகை மாறி இருந்தது. அதை சுற்றி பார்த்தவள் எழுந்து போய் நின்று கொண்டிருந்தாள். பார்த்தாள், யார் இந்த சூர்யா இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கானே என்று நினைத்து கொண்டிருக்கும்போது வெளியில் சத்தம் கேட்க வேகமாக ஓடி வந்து ரூமிற்கு வெளியே தலையை எட்டி பார்த்தாள். வெளியே வந்து கொண்டிருப்பது சூர்யாவே தான். தன் பிஏவுடன் ஏதோ பேசிக்கொண்டே வந்தான். இவனா? அது நல்ல இடத்துல வேலை கிடைச்சது போ என்று பார்த்தாள்.
இவன் வீட்லையா? ஐயோ, இவனிடம் பணிந்து போய் காசை வாங்க வேண்டும் என்று நினைத்தேனே. இங்கே என்னை பார்த்தால் ருத்ரதாண்டம் ஆடுவானே, என்னை தூக்கி வெளியில் போட்டாலும் போடுவான் என்று ஓடினாள். அவன் வருவதற்குள் தப்பிக்க இடம் தேடி ஓடினாள். பால்கனி கதவை திறக்க பார்க்க அது முடியவில்லை. அதற்குள் பூட் சத்தம் மிக அருகில் கேட்பது போல் இருக்க படக்கென்று கட்டிலின் அடியில் புகுந்து விட்டாள். உள்ளே வந்த சூர்யா அப்பாடா என்று டையை கட்டிவிட்டு பெட்டில் அமர்ந்தான். நைட் தூக்கம் இல்லாமல் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நேராக கம்பெனி போய்விட்டு இப்பொழுது தான் வந்திருக்கிறான். குளித்து சாப்பிட்டு தூக்கம் போடலாம் என்றிருக்கிறான். மெதுவாக சட்டையை கட்டி ஷூவை கட்டி பேண்ட்டை கட்டினான். ஒரு டவல் எடுத்து ஜட்டியை கட்ட போன போது ஏதோ சத்தம் அவனுக்கு கேட்டது. ஐயோ ஐயோ என்று எங்கே என்று தேடியவன் கட்டிலுக்கு கீழே கேட்பதை பார்த்தான். கீழே குனிந்து மொழியை பார்த்தவன் அவளை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். ஏ நீ என்று கத்தி கம் அவுட் என்றதும் அவள் கட்டிலின் கீழே இருந்து மெதுவாக வெளியே வந்தாள். வெளியே வந்தவளை பார்த்து இங்கே எதுக்கு வந்திருக்க, திருடவா என்று கேட்க அவள் இன்னும் ஜட்டியிலே நிற்பதை பார்த்து கண்களை கை கொண்டு மூடிக்கொண்ட அவள் செய்கையை பார்த்து அவன் தன்னை பார்த்து அதிர்ந்து டவலை கட்டி கொண்டு அம்மா என்று இன்டர்காமில் அழைத்து மொழியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தவன் கையை விடுங்க வலிக்குது என்று அவள் சொல்வதையும் கேட்காமல் எதிரே வந்த அம்மாவிடம் யார் இவ இங்கே இருக்க வந்திருக்கா என்று அவன் கேட்க சாரதாவோ அவள் கையை விடுடா, அவளை நாங்கள் தான் வேலைக்கு வச்சுருக்கோம் என்று கூற என்ன வேலை, எல்லாத்துக்கு தான் இங்கே ஆட்கள் இருக்காங்களே, நீங்கள் எதுவும் என்னிடம் சொல்லலையே என்று அவன் கேட்க நீ எங்கே எங்களை சொல்கிறத கேட்குற, எல்லாவற்றையும் பார்க்க ஒருத்தரை வேலைக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம்ல, நீ கவனிக்கலை. இவ பேர் நிலா மொழி, நானும் பாட்டியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் என்று அம்மா கூற பாட்டி என்று சொன்னவுடன் அவள் கையை விட்டு விட்டான். என்னமோ பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டே ரூமிற்குள் சென்றான் சூர்யா. பிறகு சாரதா மொழியை அழைத்து கொண்டு அவன் தான் என் பையன் சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டிருப்பல்லம்மா, அதோட எம்டி. அது இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு, எஸ்கே குளோபல் என்ற ஒரு எம்என்சி கம்பெனி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எதுவும் தெரியாமல் செஞ்சதால் இப்படி தான் கத்துவான், ஆனால் ரொம்ப நல்ல பையம்மா என்றாள் என்று கூறி அவளை அழைத்து செல்ல அவளோ அவன் அழுத்திய இடத்தில் ஏற்பட்ட வழியை தடவிக்கொண்டே அவனை பார்த்தே சென்றாள். அன்று சூர்யாவிற்கு லஞ்ச் அவன் ரூமிற்கே வந்து சொல்லி சாப்பிட்டான். மறுநாளும் அவள் சூர்யாவுடன் மாட்ட வேண்டியிருந்தது. வீட்டில் இருப்பது ரொம்ப கஷ்டமாகிறது என்று கூறி யாழினி ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்று கூற சாரதாவை மொழியும் அழைத்து சொல்ல மொழியும் செய்வதறியாது ஒத்துக்கொண்டாள். டிரைவருடன் சென்றார்கள். அவர்கள் சென்ற மாலின் பக்கத்தில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்திருந்த சூர்யா அவர்களின் காரை பார்த்து விட்டான். மாலினுள் சுடிதார் கார்னர் சென்ற யாழினி சில உயரக சுடிதாரை வாங்கினாள். மொழிக்கும் சில சுடிதாரை எடுத்து கொடுக்க அவள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கும் போதே ரொம்ப அலட்டாத, எதற்கு தானே இங்கே வேலைக்கு வந்தாய் என்று அவள் காதருகே ஒரு குரல் கேட்டது. அங்கே வந்து சூர்யா யாருக்கும் தெரியாமல் கூற யாழினி அங்கு சூர்யாவை பார்த்து அண்ணா நீ என்ன இங்கே இருக்க என்று கேட்க அவனோ பக்கத்தில் நம்ம சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அங்கே வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு இங்கே வந்தேன், அண்ணா வா கொஞ்சம் எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடு என்று யாழினி சொல்ல எனக்கு வேண்டாம் என்று மொழி சொல்ல அவளை ஒரு மாறி பார்த்த சூர்யா ஏதோ ஒரு 4-5 செட் சுடிதாரை தூக்கி போட்டு அவளுக்கு காண்பித்து யாழினி பார்க்காத போது மொழியை பார்த்து அவன் முறைத்தான். மொழி வேண்டாம் என்று சொல்ல அவளுக்கு 4-5 ட்ரெஸ் எடுத்து விட்டாள் யாழினி. பிறகு ஜுவல் ஷாப்புக்கு சென்று நுழையும் பொழுதே அத்தான் என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினான் சூர்யா. அங்கு லேக்கா நின்று கொண்டிருந்தாள். ஐயோ இவளா என்று யோசித்தவன் மாமாவின் மகள். ஹாய் டார்லிங் என்று கூறி வைத்தான். ஹாய் டார்லிங் என்று கூறியவுடன் அவள் ஓடி வந்து அவனோடு ஒட்டி கொண்டாள். அத்தான் ஜுவல்ஸ் பார்க்க வந்திருக்கீங்களா, எனக்கும் வேண்டும் என்று கூறி உள்ளே வந்தாள். அவள் உள்ளே நுழையும் போதே யாழினி மொழியிடம் மொழி இவங்க எங்கள் மாமா பொண்ணு லேக்கா என்றாள். உடனே அவள் மொழியை பார்த்து இவங்க யார் என்று கேட்க உடனே சூர்யா எங்கள் வீட்டு மேட் என்று சொல்ல உடனே மொழி முகம் மாற அதை பார்த்து யாழினி அண்ணா ஏன் இப்படி பேசுகிற, இவங்க லேக்கா இவங்க எங்கள் மேட் கிடையாது, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்று கூற அவளை சூர்யா அவளை கூட்டிக் கொண்டே ஜுவல்ஸ் பார்க்க போனான். பிறகு ஏதோ ஃபோன் கால் பேசிக்கொண்டே சூர்யா சென்றுவிட தனியாக எடுத்த சில ஜுவல்ஸை யாழினிடம் மொழி கொடுக்க அதில் சில மொழிக்கும் என்று சொல்ல அவளோ அதை மறுக்க
வற்புறுத்தியதால் ஒரே ஒரு ஸ்டெட் மட்டும் எடுத்துக்கொண்டாள் யாழினி கொடுக்க மொழி எடுத்துக்கொண்டாள். பிறகு ஸ்டார் ஹோட்டல் சென்று லஞ்சை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். கூடவே லேக்காவும் வந்தாள். லேக்கா அத்தையிடம், அத்தை உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஜுவல்ஸா நிறைய அத்தான் வாங்கி கொடுத்தாரு, செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அப்படியே என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யாழினி, அம்மா அண்ணா நாங்கள் போன மாலுக்கு பக்கத்தில் தான் இருந்தாருமா, அவர் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு போனார். அம்மா நான் எவ்வளோ சொல்லி ஒரே ஒரு ஸ்டெட்டு மட்டும்தாம்மா மொழி எடுத்துக்கிட்டா என்று யாழினி சொல்ல, உடனே லேக்கா, அத்தை என்னோடய ஜுவல்ஸை பாருங்கள், உங்கள் பையன் எப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கார் பாருங்கள் என்று காட்ட அன்றைய வேலையை முடித்துவிட்டு யாழினி மொழி வீட்டுக்கு திரும்பினாள். வீட்டிற்கு வந்தவள் பாட்டியிடமும் அம்மாவிடம் யாழினி எடுத்து கொடுத்த ஸ்டெட்டை காட்ட அவர்களோ சந்தோஷப்பட்டு அதை பார்த்து, சரி வா சாப்பிடு என்று அம்மா அழைக்க இவளும் சாப்பிட செல்ல பக்கத்து வீட்டு அப்பாவின் ஃப்ரெண்டான செல்வம் இன்ஸ்பெக்டர் வந்தார். கூடவே அவர் மகன் ஜெகன் வந்தார். இவர்கள் இங்கே 2 மாதம் ஆகிறது. அவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்தார். மொழியின் தந்தை சுந்தர் மூணாரில் மிகப்பெரிய செல்வந்தரும் டீ எஸ்டேட் ஓனராக இருந்தவர். மேனேஜர் வைரவன் அவருடைய தாத்தாவின் டீ எஸ்டேட்டில் படித்த செல்வம் இன்ஸ்பெக்டராக சென்னையில் வேலை செய்தார். அவன் சுந்தருக்கு எல்லா உதவியும் செய்தான். செல்வத்தின் உதவியால் இப்போது சென்னையில் இருக்கிறார்கள். அம்மா மொழி நீ வேலைக்கு போறியா என்று செல்வம் கேட்க, ஆமாம் அங்கிள், ஈசிஆர் இல்லை எஸ்கே குளோப் வீட்டில் பாட்டிக்கு கிட்டத்தட்ட நர்ஸ் மாதிரி, அவங்க பெட்ரிடன் இல்லை ஆனால் நல்லாவே இருக்காங்க, அங்கே அவங்களுக்கு நான் வேலைக்கு போகிறேன் அங்கிள் என்று கூற, ஓகேடா என்று சொல்லிவிட்டு சுந்தரிடம் பேசிவிட்டு சென்றாள். இப்படியே 1 மாதம் சென்றவுடன் ஒரு தொகையை கவரில் வைத்து மொழியிடம் கொடுக்க அவளது சந்தோஷமாக வாங்கிக்கொள்ள, ஆண்டி எங்கள் குடும்ப கடனை அடைக்கும் வரை தான் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன், ஆனால் அந்த எண்ணமே இப்போ எனக்கு இல்லை என்று கூறினாள். அவளை சாரதா கட்டிக்கொள்ள, என்ன இங்கே ஒரே பாசமலர் சீன் போகுது என்று கேட்டுக்கொண்டே சூர்யா வர, போடா நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்ப என்று சாரதா சமாளிக்க, அம்மா இன்னைக்கு ஒரு பார்ட்டி குடிக்கிறோம், ஞாபகம் இருக்கா, எல்லாம் ரெடியா என்று மொழியை முறைத்து கொண்டே சொல்ல, எல்லாவற்றையும் பக்காவாக மொழி முடித்து விட்டாள் என்று சாரதா சொல்ல, ஓகே என்று சொல்லிக்கொண்டே போனான். சாரதா, மொழி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகும் வீட்டில் சொல்லிட்டியாம்மா என்று கேட்க, சொல்லிட்டேன் ஆண்டி என்றாள். பார்ட்டியில் அனைவரும் மொழியை பார்க்க எரிச்சலான சூர்யா அவளை படாத பாடு படுத்தி வேலை வாங்கினான். நைட் பார்ட்டி முடிந்ததும் அவளை வீட்டிற்கு கொண்டு சென்று விட டிரைவர் இல்லாததால் சூர்யாவை ட்ராப் பண்ணும்படி அம்மா சொல்ல, எரிச்சலுடனே அவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். உனக்கு என்ன இங்கே வேலை, எப்படி என் குடும்பத்தையே மயக்கி வச்சிருக்க என்று அவன் கேட்க, அதை உங்கள் வீட்டில் கேளுங்க என்றாள் மொழி. என்னையே துரத்திட்டு எதுக்கு வர என்று அவன் கேட்க, அவளோ, நான் போகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, என் தலை விதி, இப்போ உங்கள் கூட காரில் நான் வரணும்னு இருக்குது என்று அவள் சொல்ல, உடனே அவன் நடுவழியிலே நட்ட நிசில காரை நிறுத்தி, இறங்கிக்கோ, என் தலைவிதி மாறிடும் என்றான். அவளோ வெளியே சுற்றுமுற்றும் பார்த்து பயந்து இவனை பார்க்க, இறங்குடி என்று வேகமாக கத்த அவர் இறங்கினாள். இறங்குடன் அவன் வேகமாக காரை எடுத்துக்கொண்டு செல்ல, அப்பொழுது சில நிமிடங்களில் ஒரு ஜீப் வர, இன்ஸ்பெக்டர் செல்வம் வர, ஏன் இந்த நேரம் என்று அவர் கேட்க, காரில் வந்த அங்கிள், கார் கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சின்னு மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்று அவள் பொய் சொல்ல, அவர் ஜீப்பில் ஏற்றுக்கொண்டு அழைத்துச் சென்றார். அவளுக்கு மனம் குமைந்தது. என்ன ஒரு துணிச்சல், பணம் இருந்தால் எல்லா என்ன வேண்டும் என்றும் செய்யலாமா, இதுவே அவனுடைய தங்கை என்றால் செய்வாளா என்று புழுங்கினாள். வீடு வந்து சேர்ந்தாள். அவர்கள் காரில் கொண்டு வரும் பொழுது கார் பஞ்சர் ஆனதும் அதற்குள் செல்வம் ஜீப்பில் வந்ததால் வந்துவிட்டதாகவும் கூறினாள். ஆனால் அங்கு வீட்டுக்கு சென்ற சூர்யா மனம் புழுங்கிற்று. அவளை அந்த இருட்டில் தனியாக விட்டது தப்பு என்று டேபிளில் கைகளால் குத்தி மறுபடியும் காரை எடுத்துக்கொண்டு விட்ட இடத்தில் வந்து பார்த்தால் அவளை காணவில்லை. அவள் சொன்ன தகவலை வைத்து அவள் வீட்டருகே வந்து பார்த்தபொழுது அவள் குரல் கேட்டதால் திரும்பிவிட்டான். மறுநாள் அனைவரும் அமர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது சூர்யாவின் அம்மா அவனின் திருமணத்தை பற்றி கேட்க, அதே நேரம் உள்ளே வந்த மொழியும் அதை பற்றி கேட்க, ஏதோ ஒரு கோபத்தில் இருந்த சூர்யா, என்னம்மா உங்களுக்கு என்ன பதில் சொல்ல, உங்கள் தம்பி பொண்ணி ஏற்பாடு பண்ணுங்க என்று சொன்னான். பாட்டியோ சந்தோஷப்பட்டாலும் மனதில் ஏதோ விசனப்பட்டாள். வீட்டில் உள்ள அனைவருக்குமே அதே மனநிலை. சரி நானும் அம்மாவும் பேசுகிறோம் என்றார் தந்தை மகேஸ்வரன்.
மறுநாளே தம்பி பிரசாத் மகள் லேகா மனைவி வினிஷாவுடன் வந்துவிட்டாள். லேகாவிற்கு கால் தரையிலே நிற்கவில்லை. சூர்யா எப்பொழுது வருவான் என்று பார்த்தாள். அவன் வந்தவுடன், அத்தான் நமக்கு திருமணம் நிச்சயித்திருக்கார்கள், அதுவும் நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், நிச்சயதார்த்தம் வேற செய்ய வேண்டுமா என்று கேட்க, அப்போது அவள் ரூமை பார்க்க வந்த மொழியிடம், லேகா நீ இந்த ரூமுக்கு நீ வரவேண்டாம் என்று லேகா கூற, சரி என்று அவள் சொல்ல முயல, உடனே சூர்யா, மொழி கொஞ்சம் நில்லு என்றான். என்ன சொல்ல போகிறான் என்று பார்க்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம் செலெக்ஷனுக்கு நீ லேகாவோட யாழ் கூட போயிட்டு வா, முடிஞ்சால் நானும் வரேன் என்று அவளை பார்த்து சொல்ல, சரி என்றாள் மொழி. மொழியோ மனதிற்குள், இவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், எல்லா வேலைக்கும் நானா, முதலில் இந்த வீட்டிற்கு வருவதை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தாள். அங்கே பர்ச்சேஸ் செய்வது பல லட்சக்கணக்கான உடைகளை மொழி அவளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க, இவளுக்கு ஒரு உடையை யாழ் எடுத்து கொடுத்து போடும்படி வற்புறுத்த, அதை இவள் போட்டுக்கொண்டு வந்தபொழுது யாழ் இல்லை. சூர்யா மட்டுமே இருந்தான். ஒருவனும் அந்த நேரம் அவன் யார் என்பதை அவன் மறந்து போனான். பிறகு தன் நிலை உணர்ந்து திரும்பினான். தேவதைகளுக்கே சவால் விடும் தெய்வீக அழைகள் இருந்தாள். பலர் அவள் அருகில் சென்று செல்ஃபி எடுக்க, இவனோ தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் என்றான். இதை கேட்டு துணுக்குற்றாவல் உடனே அந்த உடையை கயிற்றி எறிந்து தலைவலிப்பதாக யாழிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். பிறகு நிச்சயமென்று சிம்பிளான உடையை அணிந்து வந்தாள். இவளுடைய குடும்பத்தை அழைத்து வந்திருந்தாள். சாரதாவிற்கு ஒரே சந்தோஷம். தம்பதிகள் மோதிரம் மாற்றினார். இதை பார்த்து மொழி சந்தோஷப்பட்டாலும் ஏதோ அவன் மனம் வலித்தது. என்னவென்று சொல்ல தெரியவில்லை. அதை மறைக்க அங்கு நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் நடனமாடத் தொடங்கினாள். இவளுடைய நடனத்தை பார்த்து விழாவிற்கு வந்த அனைவரும் மயங்கி யார் இந்த பெண் என்று விசாரிக்க, டென்ஷனானது என்னவோ சூர்யாதான். பல ஃப்ரெண்ட்ஸ் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுமாறு சூர்யாவுடன் கேட்க வாய்விட்டே கேட்டனர். இவன் முறைக்க, ஏண்டா முறைக்கிற, நீ தான் என்கேஜ் ஆகிட்ட இல்லை என்று கேட்டனர். அனைவரும் சாப்பிடுகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்த மொழியுடன் வந்த சூர்யா, முதல்ல நீங்கள் இருந்து கிளம்புறியா என்று கேட்க, அவள் புரியாமல் விழிக்க, என்ன பார்க்குற, வீட்டுக்கு கிளம்பு என்றான். சரி போகிறேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறேன் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இந்த வெக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது என்றான். அவர்கள் பாட்டி நடைபெற்ற இடத்தில் ஒரு மோரமாகத்தான் என்று பேசினர். நீ யார் மூஞ்சிலையும் நீ முழிக்கக்கூடாது, இங்கே வரவே கூடாது, போயிடணும் என்று கூறினான். சரி, யார் மூஞ்சிலையும் விழிக்க மாட்டேன், வரமாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றாள் மொழி. நிச்சயதார்த்தம் முடிந்த மகிழ்ச்சியில் இருந்த பொழுது இன்னும் மொழி ஏமா வரலை, அவளுக்கு ஃபோன்ஸ் பண்ணு என்று பாட்டி சாரதாவிடம் சொல்ல, ஃபோன் நம்பர் அவர் டெலீட் செய்திருந்தாள், அதனால் ஃபோன் போகவில்லை. என்னவென்று தெரியலம்மா, வீட்டிற்கு போய் பார்க்கலாம். இருவரும் சேர்ந்து அவள் வீட்டுக்கு சென்றபோது அவள் வீட்டில் இருந்தாள். அவளோ வீட்டில் இருப்பவர்களுக்கு வேலையை விட்டு நின்று விட்டதாகவும் கூறினாள். கல்யாண பெண்ணிற்கு தான் அங்கு வேலை பார்ப்பது பிடிக்கவில்லை என்று கூறினாள். மேலும் அவர்கள் வந்தால் ஏதாவது காரணம் சொல்லுமாறு கூறியிருந்தாள். அதன்படி வந்த பாட்டியிடம் சாரதாவிடம் அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடப்பதாகவும் மாப்பிள்ளை ரெடியாக இருப்பதாகவும் கூறினார். அவர்களுக்கு சந்தோஷம் அடைந்து எப்பொழுது நிச்சயம் என்று கேட்க, இவர்களோ நிச்சயமும் கல்யாணம் ஒரே நாளில் என்று கூற, சரி கல்யாணத்திற்காவது, இனி சூர்யாவின் கல்யாணத்திற்காவது நீங்கள் மொழியும் ஒன்றாக வர வேண்டும், குடும்பமாகவும் என்று சொல்லி சென்றனர். என்ன திமிர் அவளுக்கு, வேலைக்கு வரவில்லை, இதில் வேறு திருமணமாம் என்று மனம் முழுங்கினான் சூர்யா. இப்படியே நாளும் போக அவன் திருமண நாளும் வர மிகப்பெரிய மண்டபத்தில் திருமண ஏற்பாடு கோலாகலமாக நடக்க, பட்டுப்புடவையில் சிம்பிளாக நகையணிந்து குடும்பம் சகிதமாக கல்யாணத்திற்கு வந்தாள் மொழி. மண்டபத்தில் இருந்தவர்கள் அவளையே பார்க்க, இவள் அமைதியாக சாரதாவை, பாட்டியை, யாழினியை பார்த்துவிட்டு வந்து அம்மா அப்பாவுடன் அமர்ந்தாள். அங்கே மணக்கோலத்தில் இருந்த சூர்யா பார்த்தும் பாராதது போல் இவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று பெண்ணின் அம்மா பெண்ணை காணவில்லை என்று கூறி ஒரு லெட்டரை காட்ட, லேகாவோ விரும்பியுடன் செல்வதாகவும் தேட வேண்டாம் என்றும் எழுதியிருந்தாள். இதை கேட்ட பாட்டி மயங்கிச்சரிய மண்டபமே அதிர்ந்தது. சாரதா வந்து மொழி குடும்பத்தை அழைத்து பேச, தாய் தந்தையும் பாட்டியின் நிலையை பார்த்து ஒத்துக்கொள்ள அரைக்குறை மனதோடு ஒத்துக்கொண்டாள் மொழி திருமணத்திற்கு. என்ன திமிர் அவளுக்கு, வேலைக்கு வரவில்லை, இதில் வேறு திருமணமாம் என்று மனம் முழுங்கினான் சூர்யா. இப்படியே நாளும் போக அவன் திருமண நாளும் வர மிகப்பெரிய மண்டபத்தில் திருமண ஏற்பாடு கோலாகலமாக நடக்க, பட்டுப்புடவையில் சிம்பிளாக நகையணிந்து குடும்பம் சகிதமாக கல்யாணத்திற்கு வந்தாள் மொழி. மண்டபத்தில் இருந்தவர்கள் அவளையே பார்க்க, இவள் அமைதியாக சாரதாவை, பாட்டியை, யாழினியை பார்த்துவிட்டு வந்து அம்மா அப்பாவுடன் அமர்ந்தாள். அங்கே மணக்கோலத்தில் இருந்த சூர்யா பார்த்தும் பாராதது போல் இவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான்.
திடீரென்று பெண்ணின் அம்மா பெண்ணை காணவில்லை என்று கூறி ஒரு லெட்டரை காட்ட லேகாவோ விரும்பியுடன் செல்வதாகவும் தேட வேண்டாம் என்றும் எழுதியிருந்தாள். இதை கேட்ட பாட்டி மயங்கிச்சரிய மண்டபமே அதிர்ந்தது. சாரதா வந்து மொழி குடும்பத்தை அழைத்து பேச தாய் தந்தையும் பாட்டியின் நிலையை பார்த்து ஒத்துக்கொள்ள அரைக்குறை மனதோடு ஒத்துக்கொண்டாள் மொழி திருமணத்திற்கு. நேரம் தவறாமல் நல்ல நேரத்தில் நிலாமொழியின் கழுத்தில் தாலி கட்டினான் சூரியகுமார். தாலி கட்டினாலும் அவனிடம் இவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இவள் யாழினின் ரூமில் தங்க வைக்கப்பட யாழினியோ லேக்கா போனது சந்தோஷம் என்றும் அவள் ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கிறாள், நகைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் என்று கூறினாள். அங்கே வந்த சாரதா, என் மகாலட்சுமியே எனக்கு வந்துட்டா, ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்து விட்டது என்று சொல்ல இவள் புரியாமல் விழிக்க, யாழினியோ நீங்கள் லேக்கில் தண்ணியில் தவிச்சிங்கல்ல, ஜோசியர் பெற்றோர் பொற்றாமரை குளத்தில் இருக்கும் மகாலட்சுமியே வருவாங்க உங்கள் மருமகளான்னு சொன்னார். அப்போ அதை தான் நினச்சாங்க அம்மா, அதை தான் இப்படி கூறுறாங்க என்று கூற பாட்டியும் வந்து திருஷ்டி சுற்றி போனார். ஈவினிங் ரிசப்ஷனில் பியூட்டிஷியன் வந்து மேக்கப் போட்டு மாற்றி விட்டு வந்த பொழுது சூர்யாவும் ஹேண்ட்ஸமாக மாறி இருவரும் ஒன்றாக ஸ்டேஜில் தோன்ற அந்த மண்டபத்திலிருந்த அனைவரும் ஒரு சேர இவர்களை பார்த்து கைத்தட்ட சாரதாவிற்கு உலகமே மறந்து போனது. மகன் மருமகளை பார்த்து பாட்டியே ஸ்டேஜிலேயே அமர, சாரதாவும் கூடவே அமர, யாழும் அண்ணியுடனே ஒட்டி கொண்டே இருந்தாள். அங்கு வந்த சூர்யாவின் உயிர்த்தோழன் ராகு, டே ஃபோட்டோவில் பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டேடா, கில்லாடிடா நீ என்றான் அமைதியாக. இவனும் சிரித்து கொஞ்சம் அமைதியாக இரு என்றான். ரிசப்ஷன் முடிந்து அன்றிரவு அலங்கரிக்கப்பட்ட தனியறையில் அவனை சந்தித்தாள் மொழி. அவள் எடுத்துக்கொண்டு வந்த பாலை அவனர்கள் வைத்துவிட்டு அவனை ஒரு பார்வை பார்க்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறோம் என்றான் அவன். இவளும் நானும் உங்ககிட்ட பேசுகிறேன் என்றாள். சரி நீ சொல்லு என்றான். பைரவன் டீ எஸ்டேட் உங்களுடையதா என்று கேட்க ஆமாம் என்றான். எப்போ வாங்கினீங்க என்று இவள் கேட்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி காசு கொடுத்து தான் வாங்கினீங்களா என்று இவள் கேட்க, ஏன் காசு கொடுக்காம எப்படி வாங்க முடியும்? என்கிட்ட சேல்ஸ் பண்ணியவர் இன்னும் இருக்கான். அது எங்கள் தாத்தா கிட்டேருந்து ஏமாற்று வாங்கினது, எங்கள் தாத்தா தான் இறைவன் என்றால், யாரோ ஒருத்தர் ஏமாற்று வாங்கி அவர் அந்த வருத்தத்திலே இறந்து விட்டார் தாத்தா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பிறந்த பிறகு நான் அப்போது பிறந்து கூட இருக்க மாட்டேன், இப்போ வந்து சொல்கிறாய் என்று. என் தாத்தாவும் ஏமாற்றுக்காரர் கிடையாது என்று கூறினான். அதை விற்றவன் இன்னும் இருப்பான் இல்லையா? அவனையும் உன்னிடம் பேச வைக்கிறேன் என்றான். எப்படி நம்புவது? நீங்கள் செட் பண்ண ஆளாக கூட இருக்கலாம் இல்லையா? உங்கள் அப்பாவிற்கு தெரியாமலா? அவரையும் அழைத்துச் செல்கிறேன் என்றான். பிறகு சமாதான போகி அவள் மீது கை வைத்தபோது, துடைப்பக்கட்டைக்கு பட்டு கொஞ்சம் என்று அவள் சொல்ல இவனுக்கு சுருக்கென்றது. உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தானே என்னை கல்யாணம் பண்ணீங்க என்று சொல்ல, ஏதோ நான் பேசியது எல்லாம் தப்பாக நினைத்து கொண்டு இங்கே பேசாதே. நான் இப்போது சொல்வதை நீ நம்புவதாக இருந்தால் சொல்கிறேன். உன்னை நான் முதலில் பார்த்தது ஒரு ஓவிய கண்காட்சியில். அங்கே யாரோ உன்னை பார்த்து அழகாக வரைத்து வந்தீர்கள் என்றாள். அந்த ஓவியத்தை அவளுக்கு காட்டினான். அவள் மலைத்து போனாள். எனக்கே தெரியாது என்று கூற, அவனும் தெரியும், உனக்கு தெரியாது என்று தெரியும். நீ சென்னைக்கு என் கம்பெனிக்கு உன் கைவினைப் பொருட்களை விற்க வந்தாயல்லவா? அப்பொழுதும் உன்னை பார்த்தேன். அப்போது உன்மேல் கோபம் வந்தது. பர்மிஷன் இல்லாமல் பொருட்களை என் கம்பெனியில் விற்க வந்தது. மேலும் அந்த ஃபோட்டோவிற்கு மாடலாக நீயோ இருப்பியோ என்று நினைத்தேன். அதனால் தான் உன்னை விரட்டினேன். பிறகு யோசித்தேன், நீ மாடலாக இருந்தால் ஏன் நீயே சேல்ஸ் ஸ்கேலாக வருவாய் என்று யோசித்தேன். உன்னை பற்றி விசாரித்தேன். நீ மூணாறில் இருப்பதாக அறிந்தேன். நீ போட்டிங் செட்டில் கடை வைப்பதாக அறிந்து உன் கண்ணெதிரிலேயே போட்டில் ஏறினேன். நீயும் என் போட்டில் ஏறினாய். நல்ல வேளை லைஃப் ஜாக்கெட்டில் அணிந்தனார். அதற்கு முன் ஒரு ஜோசியர் அம்மாவிடம் சொல்லி கொண்டிருந்த என் தங்கையின் மூலம் அறிந்தேன். பொற்றாமரை குளத்தில் மகாலட்சுமி போல மருமகள் வருவாள் என்று. அதை போல உன்னை போட்டில் இருந்து தூக்கி போட்டேன். நீயும் அழகான தொற்றில் மகாலட்சுமி போல இருந்தாயல்லவா? அம்மா உன்னை காப்பாற்றினார். அம்மா ஃப்ளைட் லேட்டானதும் நல்லதாகவே எனக்கு அமைந்தது. அந்த இன்ஸ்பெக்டர் செல்வம் எனக்கு தெரியும். அவர் மூலமாக சென்னைக்கு உங்களை வரவழைத்தேன். பின்னர் அதன் மூலம் என் வீட்டிற்கும் வரவழைத்தேன். லேகா மூலமாக நடத்திய விஷயம் உனக்கு என் மேல் காதல் வரவழைக்க. லேகாவும் செல்வ மகன் ஜெகனும் காதலித்து வருகிறார்கள். எனக்கும் லேகாவிற்கும் நடந்த நிச்சயதார்த்தம் ஒரு போலி நிச்சயதார்த்தம்.
என்று அவளுக்கு தெரியும். எனக்காக அவள் தன்னை அசிங்கப்படுத்தவும் தயாராக இருந்தாள். திருமணத்தென்று அதை செய்தாள். போதுமா? இப்படித்தான். மேலும் அவள் ஏதோ கேள்வியாக அவனை பார்க்க, ஏன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னாலே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எல்லோரும் சந்தோஷமாகவும் இந்த கல்யாணத்தை பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணினேன். உன்னை நினைக்காத நாள் இல்லைம்மா. நான் கனவுலும் நீ தான் வந்துக்கிட்டு இருந்த. உன்னை எப்போ என்ன அந்த போட்டாவில் பார்த்தேனோ அப்போதே உன்னை நிலான்னு நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம்தான் உன் பேரை நிலாமொழின்னு எனக்கு தெரிஞ்சது. ஐ லவ் யூ டி. நீ என்னை நம்புவியா? நீ என்னை காதலிக்கிறியா? நீ காதலிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்று அவன் சொல்லும் பொழுதே அவனை அணைத்து முத்தமிடத் தொடங்கினாள். அந்த இரவு அந்த நிலவு அந்த சூரியனை சேர்ந்தாலும் தன் ஒளியை இழக்கவில்லை. நன்றி.